السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما، رب زدني علما، رب زدني علما. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் ரியாது சாலிஹீன் முதலாவது பாடத்திலிருந்து மூன்றாவது ஹதீஸை பார்க்க போகின்றோம். மூன்றாவது ஹதீஸ் ஆகிறது وعن عائشة رضي الله تعالى عنها قالت قال النبي صلى الله عليه وسلم لا هجرة بعد الفتح، لا هجرة بعد الفتح ولكن جهاد ونية. وإذا استنفرتم فانفروا. متفق عليه. لا هجرة بعد الفتح قال النبي صلى الله عليه وسلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆயிஷா நாயகி சொல்றாங்க, قال النبي صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, لا هجرة بعد الفتح, ஃபத்ஹுக்கு பிறகு ஹிஜ்ரத் என்பது கிடையாது. ஃபத்ஹுக்கு பிறகு ஹிஜ்ரத்து கிடையாது. ஃபத்ஹ் என்றால் என்ன? வெற்றி. வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத்து கிடையாது. வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத்து கிடையாது. வலாக்கின் ஜிஹாதுன் வனியா, எனினும் ஜிஹாத் இருக்கும், ஜிஹாதுடைய எண்ணம், நல்லெண்ணம் இருக்கு, ஜிஹாதை பற்றிய நல்லெண்ணம். وَإِذَا اسْتُنْفِرْتُمْ, நீங்கள் வெளியாகுமாறு வேண்டப்பட்டால், பன்ஃபிரு, வெளியாகி செல்லுங்கள். அதாவது ஜிஹாதுக்காக வேண்டி நீங்கள் வெளியேறுமாறு அழைக்கப்பட்டால் வெளியிறங்கி செல்லுங்கள், ஜிஹாதுக்காக வேண்டி புறப்பட்டு செல்லுங்கள். இப்ப இமாம் நவவி அவங்களே இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, மஅனாஹு, இதனுடைய அர்த்தமாகிறது லா ஹிஜ்ரத மின் மக்கா. மேல என்ன சொன்னாங்க? லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹ், ஹிஜ்ரத் இல்லை. எங்கிருந்து? மின் மக்கத்த, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து கிடையாது. என்னஹ சாரத் தார இஸ்லாம், ஏனென்றால் இப்ப அது வெற்றிக்கு பிறகு அது என்னவாயிட்டு? தாருல் இஸ்லாம், இஸ்லாமிய நாடாக மாறிவிட்டது. இஸ்லாமிய நாடாக மாறிவிட்டது. பாதல் ஃபத்ஹ்னா பாத ஃபத்ஹி அல் மக்கா, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து கிடையாது. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து கிடையாது, ஏனென்றால் மக்கா இப்போது இஸ்லாமிய நாடாக மாறிவிட்டது. இது எப்ப? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்கள காலத்துல. சரி, இன்னைக்கு போமே நான் விளக்கத்துல வந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, லா ஹிஜ்ரத வஹாத நஃபி லைஸ அலா உமூமிஹி. இங்க இருக்கக்கூடிய இந்த நஃபி இருக்கிறே, இந்த மறுப்பு இருக்கின்றது. நஃபி என்றால் மறுத்தல் என்ற அர்த்தம். வஹாத நஃபி லா ஹிஜ்ரத, நஃபி அதாவது ஹிஜ்ரத்து இல்லை என்று ரசூலுல்லாஹ் மறுத்தார்களே, ஹிஜ்ரத் இல்லை என்று சொன்னார்களே, வஹாத நஃபி, அதுக்கு வந்து என்ன, இந்த மறுப்புக்கு சொல்றது நஃபி. அந்த நஃபி வந்து என்ன? லைஸ அலா உமூமிஹி, அது பொதுவான நஃபி அல்ல. அப்படின்னா அடியோடு வந்து ஹிஜ்ரத் இல்ல என்ற கருத்து அல்ல.
يعني أن الهجرة لم تبطل بالفتح. மக்கா வெற்றியுடன் ஹிஜ்ரத்து வந்தென்ன ரத்தாகவில்லை, ரத்து ஆகவில்லை. فإنه لا تنقطع الهجرة حتى تنقطع التوبة. ஏனென்றால் இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கின்றது, தௌபா துண்டிக்கும் வரைக்கும் ஹிஜ்ரத்து துண்டிக்கப்பட மாட்டாது என்ற ஹதீஸில் வந்திருக்கின்றது. அந்த ஹதீஸை வச்சு சொல்றாங்க, لا تنقطع الهجرة حتى تنقطع التوبة ولا تنقطع التوبة حتى تخرج الشمس من مغربها. இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கின்றது, அதாவது தௌபா துண்டிக்கும் வரைக்கும் ஹிஜ்ரத்து துண்டிக்கப்பட மாட்டாது. வலா தன்கதிஉ தௌபத்து, தௌபா துண்டிக்கப்பட மாட்டாது. ஹத்தா தக்ருஜ ஷம்ஸு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலிருந்து, அதனுடைய மேற்கிலிருந்து உதிக்கும் வரைக்கும் தௌபா துண்டிக்கப்பட மாட்டார். அப்ப கியாமத்து வரைக்கும் என்ன ஹிஜ்ரத்து இருக்கும். அதே போல தௌபாவும் வந்து என்ன நீடிக்கும் என்று ரசூலுல்லாஹ் இந்த 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 சொல்ற இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதுதானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாம் படிச்ச ஹதீஸ்ல லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹ் சொன்னாங்களே, அதாவது மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத்து கிடையாது என்று சொன்னாங்களே, அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லும்போது ஷேக் உசைமீன் சொல்றாங்க, இந்த ஹிஜ்ரத் வந்து பொதுவான, அதாவது வந்து இந்த நஃபி வந்து என்ன பொதுவான நஃபி அல்ல, மாறாக வந்து என்ன ஹிஜ்ரத்து கிடையாது மக்காவில் இருந்து, மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்து கிடையாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் சொன்னான். அல் முராது பின் நஃபி ஹுனா நஃபியுல் ஹிஜ்ர மின் மக்கா, மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்து கிடையாது. கமா கால அல் முஅல்லிஃப் ரஹிமஹுல்லாஹ், அதே போலதான் அதாவது இமாம் நவவி கூட இதுக்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னாங்க. ஏனென்றால் இப்ப மக்கா வந்து என்ன, அதே தாருல் ஹிஜ்ராவாக, தாருஸ் சலாமாக மாறிவிட்டது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வளர்ந்த இடம்தான் மக்கா. 40 வயதிலே அவங்க நபித்துவம் பெற்றார்கள். நபித்துவம் பெற்று அவர்கள் மக்களை இஸ்லாத்தின்பால் அழைக்கும் போது மக்காவாசிகள் அநேகமானோர் வந்தனர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு கட்டளையிடுகின்றான். ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பிறகு திரும்ப ஹிஜ்ரா மக்காவுல போய் தன்னுடைய ஆட்சியை அமைத்துக் கொண்டதுக்கு பிறகு, மக்காவை மதீனாவுல ஆட்சியை அமைத்துக் கொண்டதன் பிறகு திரும்ப மக்காவுக்கு போரெடுத்து வந்து மக்காவை கைப்பற்றுகின்றார்கள். மக்காவை கைப்பற்றினார்கள், வெற்றி பெற்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து கிடையாது, மக்காவிலிருந்து இனிமேலைக்கு ஹிஜ்ரத்து கிடையாது, கியாமத் வரைக்கும் மக்காவிலிருந்து யாரும் ஹிஜ்ரத் செய்ய மாட்டாங்க இன்ஷா அல்லாஹ். அதுதான் ஏன் இப்போது வந்து என்னது தாருல் இஸ்லாமாக மாறிவிட்டது, தாருல் இஸ்லாமாக மாறிவிட்டது, அதாவது இஸ்லாமிய நாடாக மாறிவிட்டது. ஆகையால் ஹிஜ்ரத் செய்வதென்றால் எங்க குஃப்ரான நாட்டிலிருந்து தான் இஸ்லாமிய நாட்டின் பக்கம் ஹிஜ்ரத் செய்வாங்க. ஆனா இஸ்லாமிய நாட்டிலிருந்து ஹிஜ்ரத் செய்வாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆகையால் வந்து என்ன, மக்கா வந்து என்ன இஸ்லாமிய நாடாக மாறிவிட்டது, மக்காவிலிருந்து யாரும் ஹிஜ்ரத் செய்ய மாட்டாங்க. அதுதான் அர்த்தம் அந்த ஹதீஸ்ல. பொதுவாக இனிமேலுக்கு எங்கிருந்தும் ஹிஜ்ரத் அடியோடு இல்லை என்ற அர்த்தம் அல்ல. ஏனைய நாடுகள்ல, ஏனைய ஊர்கள்ல இருந்து ஹிஜ்ரத் இருக்கும், ஆனால் மக்காவில இருந்து கிடையாது. அதே போல வலாக்கின் ஜிஹாதுன் வனியா, இந்த ஹதீஸை சொன்னாங்க. மக்காவில இருந்து ஹிஜ்ரத் கிடையாது, எனினும் நியத் இருக்கும், ஜிஹாத் இருக்கும், நியத் இருக்கும். மக்காவாசிகள் வந்து என்ன ஜிஹாத் செய்வாங்க, மக்காவில இருந்து போவாங்க, போய் ஜிஹாத் செய்வாங்க. ஜிஹாத் இல்லை என்றால் எண்ணம் வைத்துக் கொள்வார்கள், நல்ல எண்ணம், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்ய வந்தால் ஜிஹாத் செய்வோம் என்ற
எண்ணத்தோடு இருப்பார்கள். அப்ப எங்களுடைய இந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதிதான் இது. எது? வலாக்கின் ஜிஹாதுன் வ நிய்ய. எண்ணத்தை பற்றி பேசுற பாடம் தானே. பாபுல் பாபுல் நிய்யத்தி பாபுல் இஹ்லாசி வன் நிய்ய என்ற பாடம் பாடம். இந்த ஹதீஸ்லயும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்காவுல இருந்து ஹிஜ்ரத்து கிடையாது, எனினும் ஜிஹாத் இருக்கும், நிய்யத் இருக்கும், நல்ல எண்ணம் இருக்கும். சரிதானே. ஒருவர் நல்ல எண்ணம் வைத்துக் கொண்டாலும், நல்ல எண்ணம் வைக்கிறார், அதாவது மக்காவில் இருக்கக்கூடியவர், ஜிஹாத் ஒன்று ஏற்பட்டால் நான் ஜிஹாத் செய்வேன் என்ற எண்ணத்தோடு இருந்தார் என்றால், அவர் ஜிஹாது செய்யாமல் மரணித்தாலும் அவருக்கு ஜிஹாதுடைய கூலி கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். சரிதானே. நீங்கள் வெளியாகுமாறு வேண்டப்பட்டால், அதாவது நாட்டு அரசன் தலைவர் என்ன சொல்றாரு, ஜிஹாதுக்காக வேண்டி புறப்படுங்கள் என்று சொன்னால் ஃபன்ஃபிரு வெளியாகுங்கள் சொல்றாங்க. ஜிஹாதுக்காக வேண்டி அழைத்தால் ஜிஹாதுக்காக வெளியாகி செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். இப்ப ஜிஹாதை பத்தி, ஜிஹாதுடைய பிரிவுகளை ஷேக் உசைமின் அவர்கள் உங்களுக்கு சுருக்கமாக எடுத்து சொல்றாங்க. ஜிஹாது எந்தெந்த இடத்துல ஜிஹாது கட்டாயமாகும், எந்தெந்த இடத்தில் ஜிஹாது செய்வது ஒரு முஸ்லிம் மீது கட்டாயமாகும் என்று சொல்லும்போது சொல்றாங்க. முதலாவது இடம், நாட்டு தலைவர். இஸ்லாமிய நாடு ஒன்று இருக்கின்றது, ஏனைய நாடல்ல. நாங்க சிறுபான்மைகளை பத்தி நான் சொல்லல. இஸ்லாமிய நாடு ஆட்சியோடு நடக்குது. உதாரணத்துக்கு வந்து சவுதின்னு வச்சுங்க, சவுதி போல நாடு. இதுல வந்து நாட்டு தலைவர் வந்து மக்களை அழைக்கின்றார், ஜிஹாத் என்பார். மக்களை ஜிஹாதுக்காக வேண்டி புறப்படுங்கள் என்று சொன்னால், அந்த சந்தர்ப்பத்துல எவர் அதாவது வந்து யாரெல்லாம் வந்து ஜிஹாது செய்யக்கூடிய தகுதியில் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது ஜிஹாது கட்டாயம் ஆகிவிடும். إذا استنفركم ولي أمركم للجهاد في سبيل الله فانفروا وجوبا. உங்களுடைய தலைவர் ஜிஹாதுக்காக வேண்டி உங்களை அழைத்தால் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஃபன்ஃபிரு வுஜூபன் கட்டாயமாக நீங்கள் வெளியிறங்கி செல்லுங்கள். வஹீனைதின் யகுனுல் ஜிஹாது ஃபர்த ஐனின். இந்த இடத்துல ஜிஹாது ஃபர்த ஐனாக மாறிவிடும். ஃபர்த ஐனாகும். ஃபர்த ஐன் என்றால் ஒவ்வொருவர் மீது கட்டாயம், ஒவ்வொருவர் மீதும் கட்டாயமாகும். ஃபலா யதகல்லஃபு அஹதுன் இல்லா மன் ஆதரஹுல்லாஹ். யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரணம் கொடுத்திருக்கின்றானோ அவர்களை தவிர மற்ற அனைவர்கள் வந்தன ஜிஹாதுக்காக வேண்டி செல்ல வேண்டும். எவருக்கு வந்தன ஜிஹாதில் கலந்து கொள்வதற்கு உரிய சில காரணங்கள் இருக்குமோ, கலந்து கொள்ள முடியாமல் அவர்களை தவிர மற்ற அனைவரும் வந்தன ஜிஹாதுக்காக வேண்டி செல்ல வேண்டும். சரி, இதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் தௌபால வந்து 38, 39வது வசனத்துல வந்து என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, மாலக்கும் இதா கீல லக்கும் இன்ஃபிரு ஃபீ ஸபீலில்லாஹி தகல்தும் இலல் அர்த். அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் வெளியிறங்கி சொல்லுங்கள் என்று உங்களுக்கு சொன்னால் நீங்கள் பூமியில் பால் வந்தன பாரமாகி விடுகின்றீர்கள். ஏன்? அரதைத்தும் பில் ஹயாத்தி துனியா மில் ஆஹிரா. இந்த ஆகிரத்தை விட்டு விட்டு நீங்கள் துனியா வாழ்க்கையை விரும்புகின்றீர்களா? ஃபமா மதாஉல் ஹயாத்தி துனியா ஃபில் ஆஹிரத்தி இல்லா கலீல். இந்த உலக வாழ்க்கை மறுமையில் சொற்ப இன்பமே அன்றி வேறு இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்லா தன்ஃபிரு யுஅذிபுகுமுல்லாஹு அஸாபன் அலீமா. நீங்கள் ஜிஹாதுக்காக வேண்டி வெளியிறங்கி செல்லவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை நோவினை தரும் வேதனையை கொண்டு வேதனை செய்வான். வயஸ்தப்தில் கௌமன் கைரக்கும். நீங்கள் அல்லாத வேறொரு சமுதாயத்தை அவன் அல்லாஹ் மாற்றிக் கொள்வான். வலா ததுர்ருஹு ஷைஆ. அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு
தீங்கும் செய்ய முடியாது என்ற இந்த வசனம். இதை நீங்க சூரத் தௌபால பாருங்க விளக்கமாக. இது என்ன, ஜிஹாதின் பக்கம் அழைக்கக்கூடிய வசனமாக இருக்கின்றது. இந்த இடத்துல என்ன, ஜிஹாது ஃபர்து ஐன். ஜிஹாத் என்றால் அறப்போர் செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் செய்வது. இது இந்த இடத்துல என்ன, கட்டாயமாக இருக்கின்றது. அதாவது நாட்டு தலைவர் மக்களை அழைத்தால் கட்டாயம் என்ன செய்யணும், ஜிஹாதுக்காக வேண்டி புறப்பட்டு செல்ல வேண்டும். இரண்டாவது இடம், இதா ஹசர பலதஹுல் அது. நாட்டை எதிரிகள் சுத்தி வளைத்துக் கொண்டால், எதிரிகள் என்ன, நாட்டை சுத்தி வளைத்துக் கொண்டால் அந்த இடத்திலையும் என்ன, ஜிஹாது செய்வது கட்டாயமாகும். ஐஜா அல் அதுவு ஹத்தா வஸல இலல் பலத் வஹஸர அல் பலத் ஸார அல் ஜிஹாது ஃபர்த ஐனின். சரிதானே? وجب على كل أحد أن يقاتل حتى على النساء والشيوخ القادرين في هذه الحال لأن هذا قتال دفاع. நாட்டை எதிரிகள் சுத்தி வளைத்துக் கொண்டால் அந்த நேரத்திலே என்ன, நாட்டில் இருக்கக்கூடிய அனைவர் மீதும் தன்னை நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி, எதிரிகளுடைய கையிலிருந்து நம்முடைய நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொருவர் மீதும் அவர்களை எதிர்த்து போராடுவது கட்டாயமாகும். அது வாலிபர்களாக இருக்கட்டும், அல்லது என்ன வயோதிபர்களாக இருக்கட்டும், அல்லது பெண்கள், அனைவர் மீது என்ன ஜிஹாது கட்டாயம் என்று சொல்லலாம். அப்ப ஒவ்வொருவரும் என்ன, அவர்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு அந்த ஜிஹாதிலே கலந்து கொள்ள வேண்டும். பெண்கள் என்றால் அவங்க என்ன செய்வாங்க, ஜிஹாதுல கலந்து கொள்வாங்க. எப்படி? அதுக்கு அவங்க முன்னெண்டு அவங்க போரிட மாட்டாங்க. அவங்க பின்னுக்கு என்ன, முஜாஹிதுகள், போர்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உதவியா இருப்பார்கள் தானே. அது சம்பந்தமாக பெரிய பாடம் இருக்கின்றது. அதே போல வயது முதிர்ந்தவர்கள், அவர்களால் முடியும் என்றால் யுத்த களத்தில் செல்வார்கள், இல்லை என்றால் அவர்கள் முஜாஹிதுகளுக்கு பின்னால் இருந்து அவர்களுக்கு உதவியாக இருப்பார்கள். இப்படியாக ஆக நாட்டை கைப்பற்றுவதற்காக வேண்டி எதிரிகள் சுத்தி வளைத்துக் கொண்டால் நாட்டை, அவர்களுடைய கையிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி என்ன செய்யணும், அறப்போர் செய்ய வேண்டும். சரிதானே? இது என்ன, நாட்டை பாதுகாப்பதற்கு இந்த இடத்திலேயும் என்ன, ஜிஹாது கட்டாயமா. இது சரி, இது இரண்டாவது இடம். மூன்றாவது இடமாகிறது, இது ஹதர ஸஃப் வல்தக ஸஃபானி ஸஃபுல் குஃபார் ஸஃபுல் முஸ்லிம். அந்த இரண்டாவது இடம் என்ன சொன்ன நான், இரண்டாவது இடம் எப்படி விட்டால், அதுல நாட்டை கைப்பற்றுவதற்காக வந்திருந்தால் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், காபிர், ஆண், பெண் அனைவர் மீதும் என்ன, நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி புறப்படுவது கட்டாயமாக இருக்கின்றது. சரிதானே? அது நாம் இருக்கக்கூடிய நாட்டையும் பகிர்ந்து கொள்ளும். சரிதானே? தன்னுடைய தாங்கள் வாழக்கூடிய நாடு முஸ்லிமான நாடு இல்லாவிட்டாலும் நாட்டை தாக்குவதற்காக வேண்டி வந்தால், நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த நாட்டு தலைவர் நம்மளை அழைப்பு விடுத்தால் கட்டாயமாக நாம செல்ல வேண்டும். சரிதானே? மூன்றாவது நிலைமை, இது ஹதர ஸஃப் வல்தக ஸஃபான். யுத்த காலத்தில் அணிவகுத்திருக்கும் போது அதிலிருந்து என்ன சொல்றது, அங்கே என்ன, தரித்து நிற்பது இது கட்டாயமா. யுத்தம் நடக்குது, முஸ்லிம்களுக்கும் காபிருக்கும் மத்தியில என்ன, யுத்தம் நடக்குது வச்சுங்க. இந்த சந்தர்ப்பத்துல அந்த யுத்த களத்தை விட்டு ஓட முடியாது. யுத்த களத்தை விட்டு ஓடுவது கூடாது, ஹராம். ولا يجوز لأحد أن ينصرف كما قال الله تعالى يا أيها الذين آمنوا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சம்பந்தமாக சொல்லும்போது சொல்றான், சூரத்
சூரத்துல் அன்ஃபால் 15, 16வது வசனத்தை எடுத்து பாருங்க. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இதா லகீதுமுல் லதீன கஃபரு ஸஹ்ஃபன் ஃபலா துவல்லூஹுமுல் அத்பார். அதானே, காபிர்களை நீங்கள் சந்தித்தால் அவர்களை விட்டு நீங்கள் விரண்டோடாதீர்கள். வமன் யுவல்லிஹிம் யௌமஇதின் துபுரஹு என்ற இந்த வசனம். அந்த அந்த நாள்ல என்ன, யுத்த காலத்துல காபிர்களோடு நீங்கள் காபிர்களை சந்தித்தால் அந்த யுத்த காலத்திலிருந்து விரண்டோடுவது என்ன கூடாது. இது என்ன ஹராம். இந்த இடத்துலயும் என்ன, ஜிஹாது ஃபர்து ஐன், அதாவது கட்டாயமாக என்ன செஞ்சே ஆகும். ஒன்றில் என்ன மரணம் அல்லது என்ன வெற்றி என்று போராட வேண்டும். 4வது இடம், إذا احتيج إلى الإنسان بأن يكون السلاح لا يعرفه إلا فرد من الأفراد. 4வது இடமாகிறது, ஒருவர் அதாவது இந்த காலத்தை பொறுத்தவரையில அதாவது போராடக்கூடிய சிலாஹ் என்ற ஆயுதங்கள் இருக்கின்றன. புதிய 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 விதமான கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள். இதை உபயோகிக்கக்கூடிய பாவிக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் தெரியாது. ஒரு சிலர் தான் இருக்கின்றாங்க வச்சுங்க. சரிதானே? சில ஆயுதங்கள் எப்படி பண்றால், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் ஒரு சில நபரால் தான் அதை இயக்க முடியும். அப்படிப்பட்ட ஒருவர் இருக்கிறார் என்றால் மற்ற அனைவருக்கும் அதை பத்தி அறிவு கிடையாது. அவரும் அவர் அவர் மீது அந்த ஒரு நபர் மீது ஜிஹாது கட்டாயமாகிவிடும். ஒரு நபர் மீது அல்லது ஒரு சிலர் தான் அதை பாவிக்க தெரியும் இருந்தால் அவர்கள் மீது ஜிஹாத் கட்டாயமாகும், அடுத்தவர்கள் மீது அல்ல. அதனே அந்த ஆயுதங்களை பாவிக்கக்கூடிய ஒரு சிலர் மாத்திரம்தான் தெரியும் என்றால் அவர்கள் மீது ஜிஹாத் கட்டாயமாகும். ஏனையவர்களுக்கு அதை பாவிக்க தெரியாது என்றால் அவர்கள் மீது கட்டாயம். அவங்க கலந்து கொள்வாங்க, ஆனா கட்டாயமாக கலந்து கொள்வது அவசியம் இல்லை. ஆனால் இந்த இவர்கள் மீது அந்த ஆயத்தை பாவிக்கக்கூடிய முறை தெரிந்தவர்கள், அவர்கள் மீது ஜிஹாத் கட்டாயமாகும். இப்படியாக 4 இடங்களை பத்தி சொல்றாங்க. இந்த 4 இடத்திலையும் ஜிஹாது கட்டாயமாகும். இதல்லாத ஏனைய இடங்கள்ல ஜிஹாது ஃபர்து ஐன் கிடையாது. மாறாக அது கலந்து கொள்வது கட்டாயம் அல்ல, சுன்னத்தாகும். அதுதானே. இதோட நம்ம இந்த ஹதீஸை முடிச்சுக் கொள்வோம். அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ், அடுத்து வரக்கூடிய ஹதீஸ் என்ன, وعن عبد الله جابر بن عبد الله الأنصاري. 4வது ஹதீஸ், அப்துல்லா பின் ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. கால சொல்றாங்க, ஜாபிர் பின் அப்துல்லா சொல்றாங்க, குன்னா மஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். ஃபீ கஸாத்தின், ஒரு யுத்தத்தில், ஒரு யுத்தத்தில் இருந்தோம். ஃபகால, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன பில் மதீனத்தி லரிஜாலன் மா சிர்தும் மசீரன் வலா கதஅதும் வாதியன் இல்லா கானு மஅக்கும். இன்ன பில் மதீனத்தி லரிஜாலன், மதீனாவில், மதீனா என்றால் இப்ப இருக்கக்கூடிய மதீனா இருக்கின்றது, அதை பத்தி தான் பேசுறாங்க ரசூல். ரசூல்லா இப்ப மதீனாவுக்கு வெளியே இருக்கிறாங்க. ரசூல்லா மதீனாவுக்கு வெளியே யுத்தத்துக்காக வேண்டி சென்றிருக்கிறாங்க, ஒரு யுத்தத்துக்காக வேண்டி. அந்த யுத்த பயணத்திலே ஒரு சந்தர்ப்பத்துல சொல்றாங்க, இன்ன பில் மதீனத்தி ல ரிஜாலன், மதீனாவுல ஒரு சில ஆண்கள் இருக்கின்றார்கள். மாசிர்தும் மசீரன், நீங்க ஒரு
ஒரு ஒரு பாதையில் செல்வதில்லை. வலா கதஅதும் வாதியன், ஒரு பள்ளத்தாக்கை நீங்கள் கடப்பதில்லை. இல்ல கானு மஅக்கும், அவர்களும் உங்களோடு இருந்தே அன்றி, அவர்களும் உங்களோடு இருக்கின்றார்கள். என்ன அர்த்தம்? அதாவது அந்த மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க மதீனால தானே இருக்கிறாங்க. ஆனால் அவர்களும் உங்களோடு இருக்கின்றார்கள் நன்மை விஷயத்துல. நன்மை விஷயத்துல வந்து என்ன, உங்களோடு தான் இருக்கின்றார்கள். சரியா? நீங்க ஒரு பாதையில் செல்வதில்லை, ஒரு பள்ளத்தாக்கை நீங்கள் கடப்பதில்லை. இல்லா கானு மஅக்கும், அவர்களும் உங்களோடு இருக்கின்றார்கள். ஹபஸஹுமுல் மரத், அவர்களை தடுத்தது எது? நோய். நோய் அவர்களை தடுத்து விட்டது. நோய் அவர்களை தடுத்து விட்டது. இல்லை என்றால் அவர்கள் அதாவது வந்து நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லாம இருந்தால், ஆரோக்கியமானவர்களாக இருந்திருந்தால் அவர்களும் உங்களோடு இன்று கலந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த நோயின் காரணத்தினால அவர்கள் வர முடியாமல் போய்விட்டது. இல்லை என்றால் அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உங்களோடு தான் இருக்கின்றது. ஆகையால் அவர்களுக்கும் வந்து என்ன, நீங்க எங்கெங்கெல்லாம் செல்கின்றீர்களோ, எந்தெந்த பயணம் செல்கின்றீர்களோ, அல்லது எந்தெந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீங்கள் கடந்து செல்கின்றீர்களோ, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி அவர்களுக்கும் கிடைக்கும் என்ற அடிப்படையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதானே? இப்ப நீயத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம்னு சொல்லி பாருங்க. அவங்க யுத்தத்துல கலந்து கொள்ளல. அவங்களுடைய எண்ணம் இருக்குது வந்து என்ன, அந்த அவர்கள் ஆரோக்கியமாக இருந்திருந்தால் அவர்களும் கலந்து கொண்டிருப்பார்கள், கலந்து கொண்டிருப்போமே என்ற எண்ணத்தோடு தான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களால் வர முடியவில்லை. காரணம், அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். இன்னொரு ரிவாயத்துல அறிவிப்பில் இருக்கின்றது, வல இல்லா ஷா இல்லா இல்லா ஷரகூக்கும் ஃபில் அஜர், கூலியில அவர்கள் உங்களுக்கு கூட்டாக இருக்கின்றார்கள். கூலியில் அவர்கள் உங்களுக்கு கூற்றாக இருக்கின்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். புகாரிலே வந்திருக்கின்றது, ரவாஹுல் புகாரி அன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொற்றும் இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். قال, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ரஜஅனா மின் கஸ்வதி தபூக் மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தபூக் யுத்தத்திலிருந்து நாம் மீண்டோம். தபூக் யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு திரும்பி வந்து கொண்டிருக்கின்றோம். ஃபகால, அந்த வேளையில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன அக்வாமன் கல்ஃபனா பில் மதீனத்தி மா சலக்னா ஷஅபன் வலா வாதியன் இல்லா வஹும் மஅனா ஹபஸஹுமுல் உذர். தானே? அப்ப மேல சொன்னாங்க தானே, குன்னா மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸாத்தின், நாங்க ஒரு யுத்தத்தில் இருந்தோம் என்று சொல்லி ஜாபிர் பின் அப்துல்லா சொன்னாங்களே, அந்த யுத்தம் எதுன்றத பத்தி 2வது இமாம் புகாரி அவர்களுடைய அந்த அறிவிப்பு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கின்றார்கள். அந்த யுத்தம் தபூக் யுத்தம் என்றதை பத்தி இங்க எடுத்து காட்டுகின்றது. அதுதானே? இதே ஹதீஸ வந்து இமாம் புகாரி அவங்களும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த யுத்தம் எது என்றதை வந்து தெளிவாக சொல்றாங்க. ரஜஅனா மின் கஸ்வதி தபூக், நாம் தபூக் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தோம். திரும்பி வந்தோம். அந்த வேளையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன அக்வாமன் கல்ஃபனா, எங்களுக்கு பின்னால் மதீனாவிலே ஒரு சாரார் இருக்கின்றார்கள். மா சலக்னா ஷஅபன் வலா வாதியன் இல்லா வஹும் மஅனா, நாம் ஒரு ஷஅப் கணவாயை அல்லது வந்து என்ன பள்ளத்தாக்கை கடப்பதில்லை. வஹும் மஅனா, அவர்கள் எங்களுடனே இருக்கின்றார்கள். ஹபஸஹுமுல் உذர், காரணம் அவர்களை தடுத்து விட்டது, சில காரணங்கள் அவர்களை தடுத்து விட்டது என்று இன்ற வார்த்தைகளோடு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். 2 ஹதீஸிலேயும் அர்த்தம் வந்து என்ன, ஒன்றுதான். அதுதானே? அப்ப மதீனாவில் இருந்தாங்களே,
மேலே வந்து என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சு, அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லி. அப்ப நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். அதல்லாத வேறு காரணங்கள் இருக்கலாம். சரிதானே? அ இதனால வந்து என்ன, ஜிஹாதுல கலந்து கொள்ள முடியாத நிலை. அப்ப அப்படிப்பட்ட சில காரணங்களுக்கு வந்து என்ன, பின்தங்கலாம். சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன, மதீனா விட்டு செல்லும்போது, ஒரு சாராரை என்ன செய்வாங்க, நியமிச்சுட்டு போவாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நியமித்து விட்டு மதீனாவில் இருக்குமாறு சொல்லிட்டு போனாங்க. நியமித்து விட்டு போனாங்க. சரிதானே? அப்ப ஏனென்றால் முழுமையாக அ ஜிஹாதுக்காக வேண்டி புறப்பட்டு செல்லும்போது, தன்னுடைய ஆண்கள் அனைவரும் பெண்களை மாத்திரம் விட்டு செல்வது கூடாது. அந்த நாட்ல வந்து என்ன, அந்த ஊர பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும் ஒரு சாராரை நியமிக்க வேண்டும். தானே? அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள், அந்த ஊரை பாதுகாப்புக்காக வேண்டி இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஜிஹாதில் கலந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் அவர்களுடைய எண்ணம் இருக்கின்றது கலந்து கொள்ள வேண்டும் என்று. அதுதானே? அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதுதானே? இப்படிப்பட்ட காரணங்களின் காரணத்தினால ஒருவர் பின்தங்கினார் என்றால், அவருடைய எண்ணம் ஜிஹாதுல கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமேயானால், அவர்களுக்கும் கூலி கிடைக்கும் என்பதுதான் இந்த ஹதீஸ்களுடைய விளக்கம். அ இதோடு நாம் முடித்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அ நாம் படித்தவைகளை நல்ல முறை விளங்கி, அதன்படி செயல்படுவதற்கு நாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று அ வேண்டி அ நான் என்னுடைய பாடத்தை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.